ஆனால் ஒன்று நல்லா தெரியுது, திவாகர் இந்த வீட்டுக்குள்ளே அடி வாங்குறானோ இல்லையோ, கண்டிப்பாக அவன் ஊருக்கு போனானா நிச்சயமாக அடி வாங்குவான். அவனை பொழக்கிறதுக்கு பல பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நமக்கு நல்லாவே தெரியுது. யார் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் சம்பவம் நடக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல இந்த குலத்தாமைக்கு நம்ம ஒரு விஷயத்த பேசுகிறோம் அப்படின்னா என்ன வார்த்தையை பயன்படுத்தி பேசுகிறோம். இப்போது திவாகரை பொறுத்த வரைக்கும் அவனை யாராச்சும் ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிட்டாங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அது நல்லா இல்லை, நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க அது நல்லா இல்லை, நீங்கள் வந்து எஃப்ஜே கிட்ட சொல்கிறாங்க தற்பெருமை டப்பா, செல்ஃப் டமாரம் அப்படின்னு யார், விஜய் பார்வதி. இதனால் வரைக்கும் ஒரு முறை திவாகர் கிட்ட சொல்லியிருக்காங்களா செல்ஃப் டமாரம்? சொல்லிட முடியுமா? சொன்னால் திவாகர் வந்து பார்வதியை நார்னராக கிழிச்சிருவான். சரியா? ஏன்னா பார்வதி பற்றி எல்லா விஷயமும் திவாகருக்கு தெரியும். பார்வதி என்ன ஏது என்ன கேரக்டர் எல்லாத்தையுமே பார்வதி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இவனை ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா இவன் நேராக எங்கே வரான், அடுத்தவனுடைய கேரக்டருக்கு வரான். சீப்பான கேரக்டர், சீப்பான பிஹேவியர், கேரக்டரே சரியில்லை, பேட் கேரக்டர், பேட் மேனரிசம். என்னுடைய ஸ்டேட்டஸ்க்கும் என்னுடைய தகுதிக்கும் நான் படித்த படிப்புக்கும் நீங்களாம் வந்து சீப்பான பிஹேவியர் பண்ணுறீங்க. உங்கள் மெச்சூரிட்டிக்கு வந்து என்னது, உங்கள் வயசுக்கு ஏற்ற மெச்சூரிட்டியே இல்லை. இப்படி பர்சனலான அட்டாக்குக்கு போயிடுவான். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தில் சாண்ட்ரா இருக்காங்க இல்லையா, சாண்ட்ரா அவர்கள் வந்து இந்த இவனெல்லாம் ஒரு ஆளாக மதித்து பேசுகிறாங்க பாருங்க, அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டு. அதை பார்க்க மாட்டான் இவன். திவாகரை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்னா, தன்னை வந்து ஒரு அல்டிமேட் ஸ்டார் அஜித், இளைய தளபதி விஜய், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன், இவங்களுக்கு இருக்கக்கூடிய பட்டங்கள் இருக்குல்ல, இப்போ வைகை புயல் வடிவேலு, அப்புறம் புரட்சி புயல், நிறையா இருக்குது. நிறையா பேர் வந்து அடமொழி வந்து இருக்குது. சில்வர் ஸ்டாரு, பவர் ஸ்டாரு. பவர் ஸ்டார் கூட பரவாயில்ல, அவர் காமெடியாக இருந்தாலும் அவருக்கு என்ன வருமோ அவர் வந்து நடிச்சுட்டு இருக்கிறாப்படி. அவர் ஒரு பக்கம், அவரும் டாக்டர் தான். அந்த மனுஷன் கூட எங்கேயும் பீத்திக்கலை, நடிக்கிறாரு நடிக்கலை, காமெடியாக இருக்கு இல்லை, தன்னை தாழ்த்தி கொண்டு பவர் ஸ்டார் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ்ஸு, நான் ஹீரோவாகத்தான் நடிப்பேன், எங்கே இறங்கினாலும் நான் நடிக்கணும், நான் ஒரு நடிகர், என்கிட்ட நகைச்சுவை நல்லா வருமா, நான் நகைச்சுவையாக நடிக்கிறேன் அப்படின்னு இறங்கி போன மனுஷன். இப்படி பல ஸ்டார்கள் இருக்காங்க. வாட்டர்மெலன் ஸ்டார்னு இவனை கலாய்க்கிறதுக்கு வச்ச ஒரு பேர். இவன் வாட்டர்மெலனை சாப்பிட்டு அதை வந்து ட்ரெண்ட் ஆகி இவன் கேடு கட்டி இவனை வச்சு ஒருத்தன் ஆல்பம் சாங் பண்ணியிருக்கான் பாருங்க. அவன் என்ன மைண்ட் செட்டில் இருப்பான்னு தெரில. அவனுங்க ஏதோ இவனுக்கு வந்து வாட்டர்மெலன் ஸ்டார்னு ஒரு டைட்டில் கொடுத்தாங்களாம். உலக மக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த டைட்டில் அவனுக்கு கொடுத்ததாக இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். காலையில் சாண்ட்ரா அவர்கள் வந்து திவாகர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது எதுக்காக இந்த வாட்டர்மெலன் அப்படிங்கிற அந்த பேர் உங்களுக்கு வந்துச்சுன்னும் போது அவன் ஒரு கதை சொன்னான். மக்கள் கொடுத்தாங்கன்றான். எந்த மக்கள் அவனுக்கு கொடுத்தாங்கடி, அந்த மக்களை கொஞ்சம் காட்டுங்கடா, எனக்கு சீரியஸாக எனக்கு அப்படி தான் இருக்குது. இது வந்து இந்த பேர் வந்து எனக்கு மக்கள் கொடுத்த பேர், இது வந்து ஒரு ஸ்டார்னு வர்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? போக்கத்தவனே, அது கலாய்க்க கொடுத்ததுடா. இவன் என்ன நினச்சிட்டு இருக்கானா, தமிழ்நாட்டு முழுக்க இவனுக்கு பாசிட்டிவாக தானே வளர்ச்சி இருக்குது, எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியாது போல். தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் வேணால் இந்த இடத்துல பீப் போட்டுறேன். ஒருத்தன் ஓத்தா ஒம்மாலன்னு இவனை வந்து கெட்ட வார்த்தையில் திட்டுறான் அப்படின்னா, அருமை சகோதரா, செம்மையாக நடிக்கிறீங்க சகோதரா, அப்படி அவன் காதில் விழும் போல். அந்த வார்த்தையை அவன் படிக்கும்போது ஓத்தா ஒம்மாலன்னு தான் அவன் பேசியிருப்பான், அந்த மவனே இந்த மவனேன்னு பேசியிருப்பான். ஆனால் திவாகர் படிக்கும்போது மட்டும் அவர் கண்ணுக்கு வந்து பொன்மொழிகளாக தெரியுது போல். நீங்கள் சூப்பரான நடிகர், நடிப்பு அரக்கன், செம்மையாக நடிக்கிறீங்க, சிவாஜி கணேசன் உங்கள்கிட்ட தோற்றுருவார், எம்ஜிஆர் உங்கள்கிட்ட தோற்றுருவார், அடுத்த சூப்பர் ஸ்டார் நீங்கள் தான், அடுத்த தளபதி நீங்கள் தான், இப்படி அவன் கண்ணுக்கு தெரியுதான்னு தெரில. அவங்க சிம்பிளாக ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, இவன் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறான். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வாட்டர்மெலன் அப்படிங்கிற அந்த பேர் வந்து கிரிஞ்சா இல்லையா, எனக்கு கிரிஞ்சாக இருக்குது, நீங்கள் ஏன் பவர் ஸ்டார் அந்த மாதிரி கொஞ்சம் பவர்ஃபுல்லான பேராக வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இவன் ஒரு ஆளு மசுருன்னு இவனை போய் நீங்கள் நிற்க வச்சு உங்களுக்கு சரிசமமாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதை வந்து கேட்டுக்கிட்டாங்க. என்ன சொன்னேன்னா, என்னங்க மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து வச்ச பேர் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படிங்கிறது, ஒரு பேருக்கு பின்னாடி ஸ்டார் வருது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, அப்படி இப்படின்னு பேசி அப்படியே போயிட்டே இருக்கான். பாட்டு பாடும்போது யோ பாடாதியா, உனக்கு பாட தெரில. இப்போ ஒருத்தன் நல்லா பாடிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் கேவலமாக பாடிட்டு இருந்தானா அங்கே அந்த சரௌண்டிங் எப்படி இருக்கும்?
அப்போ என்ன சொல்கிறாங்க, சார் உங்களுக்கு வரல சார் விட்டுருங்க சார், நாங்கள் பாடிட்டு போகிறோம் சார் அப்படின்னா, உள்ளே வந்து என்ன சொல்கிறான், என் பாட்டை கேட்குறதுக்கு வெளில எத்தனை மக்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் வெளியில் படுத்தா தமிழ்நாட்டு மக்களே, அவனே காமெடி தான் பண்ணுறான் அது ஆனால் அவனுக்கு அது காமெடியாக தெரியல. உங்களுடைய நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து வாசலில் படுக்க வச்சிட்டாங்க, இதனால் யாரும் கொந்தளிச்சிடாதீங்க, போராட்டம் பண்ணாதீங்க, கலவரம் பண்ணாதீங்கன்னு என்னென்னமோ பேசுகிறாங்க. அவங்க காலையில் கேட்டு போனாங்களா? கிரிஞ்சுன்றது அவ்வளோ பெரிய வார்த்தை கிடையாது. இப்போ வியானாவும் அந்த வீட்டுக்குள்ளே கிரிஞ்சு பண்ணிகிட்டு இருக்காங்க, பல பேர் அங்கே கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிரிஞ்சு அப்படிங்கிறது இது நல்லா இல்லை, ஒரு மாதிரி வேடிக்கையாக இருக்குது, அவ்வளவுதான் அது வார்த்தை, அவ்வளோதான் அதுக்கு அர்த்தமே. ஆனால் இவன் அந்த வன்மத்தை எங்கே கொட்டுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க போல இருக்குது, உங்களுக்கு வந்து உண்மையாகவே நடிப்பில் பேஷன் இருக்குது, நீங்கள் நடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இவர் பிரஜன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ நீங்கள் அவர்கிட்ட சில விஷயங்கள், அது என்னடா தப்பு இருக்குது, இவன் என்னன்னா யாராக இருந்தாலும் என்கிட்ட கேட்டு நடிக்க கற்றுக்கிட்டோம், நான் எதுக்கு இன்னொருத்தர்கிட்ட போய் கற்றுக்கணும் அப்படின்னு இவன் அந்த மண்டகனம் இவன் நடிக்கிறது நடிப்புன்னு அவன் நம்புறான்ல, அதனால் அந்த மண்டகனம் என்னை விட யாருங்க சிறப்பாக நடிக்க முடியும். இதே வியானா கிட்ட கேட்டவன் தான், வியானா எதுக்கு இவ்வளோ கூஜா தூக்குறீங்கன்னு தெரியல, அப்படியே வாட்டர்மெலன் பின்னாடி இப்படி கையேந்திட்டே போகிறீங்களே, எனக்கு புரியல, எதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வாட்டர்மெலனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க வியானா? இதே வியானா வந்து நான் வந்து எவ்வளோ பெரிய நடிகன், நீ எனக்கு நடிப்பு சொல்லி தெரியான்னு கேட்டமா அவன். ஆனால் இந்த மேடம் எல்லாத்துக்கும் வாட்டர்மெலனுக்கு தான் சப்போர்ட்டு. அவங்ககிட்டயும் போயிட்டு அவனை பெருமையாக பேசுறது, பின்னாடி யாராச்சும் அவனை எதனா சொன்னாங்கன்னா அங்கேயும் வாட்டர்மெலனுக்கு போய் முட்டு கொடுத்து பேசுறது, எதுக்குன்னு தெரில. சரி இது நடக்குதா? இப்போல்லாம் அவங்க சொன்னதுலவே அஃபண்ட் ஆகிட்டு இருக்கான். என்ன நடிப்பு அரக்கன், தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன், நான் போய் பிரஜன்கிட்ட, அவர் ஃபீல்ட் அவுட் ஆனவர், அவன் மனசுக்குள்ளே இருக்கும், அவர் ஃபீல்ட் அவுட் ஆனவர், அவர்கிட்ட போய் நான் வந்து நடிப்பு கற்றுக்கணுமா அப்படின்னு மனசுக்குள்ளே வச்சுட்டான். இந்த வன்மத்தை எங்கே கக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இம்ப்ரெஷன் அந்த ஒரு டாஸ்க் வந்துச்சுல, வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் மேலே உங்களுக்கு இருந்த இம்ப்ரெஷன் என்ன, அங்கேயும் ஓப்பன் நாமினேஷன்லாம் அவங்கள சொல்ல முடியாத காரணத்தினால மொத்தமாக அங்கே வந்து கக்கிட்டான். அங்கே ஒரு வார்த்தையை விட்டான், என்னதுன்னா சாண்ட்ரா அவர்களுடைய கேரக்டர் வந்து பேட் கேரக்டரு, அவங்க வந்து தன் புருஷங்கிட்ட போய் நடிக்க சொல்கிறாங்க, நடிப்பு கற்றுக்க சொல்கிறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குன்னு சீரியஸாக எனக்கு தெரில. இவனுக்கு நடிக்க தெரியாது, நடிக்க வராது, இது ஹீரோ மூஞ்சும் கிடையாது, இது எந்த மூஞ்சோட நீங்கள் கம்பேர் பண்ணவும் முடியாது. ஆனால் நான் வந்து ஹீரோவாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். இவனை வச்சு ஹீரோவாக படம் எடுக்க போகிறோன்னு நினச்சா தான் எனக்கு பயமாக இருக்குது. அப்படி கூட எவனா எடுத்தாலும் எடுப்பானுங்க, இப்போ அப்படிலாம் வந்துக்கிட்டு இருக்கு, நிறைய பேர் அப்படி தான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பேசாத இவனை போஜ்புரி மாதிரி அமுச்சு விட்டுணும், போஜ்புரிக்கு போய் நடிச்சிரு, அங்கே தான் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அங்கே போயிரு, பேசாத ஹிந்தி கற்றுட்டு போயிரு, சாரி போஜ்புரி கற்றுட்டு போயிரு, தமிழ்நாடு பக்கமே தலை வச்சிடாதன்ற மாதிரி தான் அடித்து துரத்தணும்.